சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா அம்மா பார்க்காம போயிடணும்ல. நாங்க உங்க வாழ்க்கையோட அவமான சின்னோம்ல. போறோம். ஆனா நிச்சயமா ஒரு நாள் நீங்க உங்க குடும்பம் எல்லாரும் ஜனனி எங்க வீட்டு பொண்ணு எங்க ரத்தம்னு சொல்லிட்டு வருவீங்க. இதை எழுதி வச்சுக்கோங்க. இன்னிலிருந்து நான் ஜனனி நாச்சியப்பன் இல்ல, ஜனனி பார்வதி, ஜனனி சக்திவேல். பேர்ல மட்டும் இல்ல, இனிமே உங்களுக்கு எங்க வாழ்க்கையிலயும் இடம் இல்ல. எனக்குள்ள இருக்கிற வைராகியம், தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் எங்க அப்பா கிட்ட இருந்து வந்ததுன்னு நான் எத்தனை வருஷம் நம்பிட்டு இருந்தேன். பட் நோ, இதெல்லாம் எங்க அம்மா கிட்ட இருந்து வந்தது. ஐ எம் so proud of you, ma. So proud of you. இத்தனை வருஷம் ஒரு கேவலமான மனுஷனை அப்பன்னும் எங்க அம்மா புருஷனும் நம்பி வாழ்ந்துட்டு இருந்தோம். இனிமே எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை. நான் ஜெயிச்சு காட்டுவேன். சத்தியமா இது நடக்கும். அன்னைக்கு இந்த கிழவி என்ன பேத்தின்னு சொல்லும். இவரு என் தம்பி பொண்ணுன்னு மாத்தி சொல்லுவாரு. இவங்களா என் கசின்னு பெருமைப்படுவாங்க. அந்த நாள் வரும், வர வைப்பேன். நீங்க எல்லாரும் என்கிட்ட வந்து நிப்பீங்க. ஏய், உன்னை பார்க்கறதே அசிங்கம்னு நினைக்கிறோம். நாங்க உன்கிட்ட வந்து நிப்போமா? போ வெளியா. ஏய், நடக்கும்டா, இது சத்தியம். அம்மா வாமா போலாம்.
அவர் பேசுனது நினைச்சு வருத்தப்பட்டுக்கிருக்கீங்களா? அந்த ஆளு குணம் அப்படிதான் தெரியுமேக்கா. உண்மை தெரிஞ்சா அவர் இப்படிலாம் ஆடுவாருன்னு ஏற்கனவே யோசிச்சுதானக்கா. ஆனா நான் இப்ப சங்கடப்படுறது அதுக்கு இல்லக்கா. அந்த பிள்ளை தினைக்கும் சாப்பிடாம அழுதுகிட்டே ஸ்கூலுக்கு போகுது. அப்படி ஒரு நிலைமையில அந்த பிள்ளைய கொண்டு வந்து வச்சிருக்காரு. தேவையா அதுக்கு? சின்ன வயசு, சந்தோஷமா இருக்க வேண்டிய வயசுல அதை போட்டு இப்படி படுத்தி எடுத்துக்கிட்டு அது கனவுல எல்லாம் மண்டலி போட்டுட்டு இருக்காரு. ஆத்தாமையா இருக்கு. ஏதோ காம்படிஷன் சொல்லி ராத்திரி எல்லாம் தூங்கவே இல்லக்கா, பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் புரிஞ்சுக்காம எப்படிதான் இப்படி ஒரு மனுஷ ஜென்மமா வாழ முடியுதோ தெரியல. ஃபோன் பண்ணி பார்த்தா நாட் ரீச்சபிள்னே வருது. விடுங்கக்கா, ஃபோன் பண்ணலன்னு பயப்படாதீங்க. அது ஸ்கூலுக்கு போயிருக்குல்ல, அதான் சைலண்ட்ல போட்டு வச்சிருக்கோம். அதுக்கே நீங்க டென்ஷன் ஆகிறீங்க. நல்லதுதான் அது பள்ளிக்கூடம் போனதும். அங்க போய் ஃப்ரெண்ட்ஸ் ஏதும் பார்த்துச்சுன்னா கொஞ்சம் தேவலாம இருக்கும்ல. அட நீங்க வேறக்கா, டைவர்ட் ஆகி மனசை மாத்திக்கிற மாதிரியே அவர் செஞ்சு வச்சிருக்காரு. சின்ன பிள்ளைகிட்ட போய் கல்யாணம், கச்சேரி, வாழ்க்கைனா அந்த பிள்ளைக்கு இப்பவே வாழ்க்கை மேல ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி செய்ய போறாரு. எரிச்சலா வருது. ரேணு, நான் போய் தர்ஷினிய ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க இங்கே இருங்க. அக்கா நானும் வரேன், தனியா போகாதீங்க. நான் போயிட்டு வரேன். சரி வா. சரி, இந்த அங்கே இருக்கு வருது. இங்க இருக்கு. பாத்துக்கிறேன், வரேன். பார்த்து போங்க. போன உடனே போன் பண்ணுங்க. அதை பார்த்த உடனே சொல்லுங்க. சொல்லுமா. சாரி கோச், அப்பா ஏதோ வேற டென்ஷன்ல இப்படி பேசிட்டாரு. அவர் பேசினதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். சாரி கோச். நான் போய் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணவா? இல்லை தர்ஷினி, வேண்டாம். உங்கள் அப்பா வேற டென்ஷனில் பேசுன மாதிரிலாம் தெரில. அவருக்கு பிடிக்கல அது. அண்ட் அவரை மாரி நான் உன்னை பர்மிட் பண்ணால் நிச்சயமாக சும்மா இருக்க மாட்டார், பிரச்சனை பண்ணுவார். அது ஸ்கூலுக்கே சிக்கலாக முடியும். அப்படி இல்லை கோச். ஸோ உன்னை இதில் சேர்த்துக்க வேணான்னு முடிவு பண்ணிட்டேன்.